வணக்கம் நண்பர்களே. வரும் வெள்ளி, சனி, ஞாயிறு நவம்பர் மாதத்தில் நாங்கள் ஒரு திரைப்பட ரசனை, திரைப்பட உருவாக்க பயிற்சி முகாமை நடத்துகிறோம் முழுமை அரபி சார்பிலே. இந்த பயிற்சி முகாமை நடத்துபவர் புகழ்பெற்ற கலைப்பட இயக்குனராகிய ஹரிஹரன். ஏற்கனவே ஒரு 25 பேர் அதற்கு கலந்து கொள்ளவிருக்கிறார்கள். அதை பற்றி ஒரு இளம் நண்பர் கேட்ட கேள்விதான் இந்த காணொளியில் பதில் சொல்லப்படுகிறது. அதாவது, நான் திரைப்பட உருவாக்கத்தை ஏன் கற்றுக்கொள்ள வேண்டும்? திரைப்பட ரசனையை கற்றுக்கொள்வதில் அர்த்தம் இருக்கிறது. திரைப்பட உருவாக்கம் இப்போது எதற்கு? நண்பர்களே, கடந்த 15-20 ஆண்டுகளாக ரசனையும் உருவாக்கவும் ஒரே தரப்பு செய்யும் ஒரு காலம் வந்திருக்கிறது. நீங்கள் யூடியூப் பார்க்குறீங்க, அதனுடைய கண்டென்ட் கிரியேட்டர் யார்? அதை தயாரிப்பவர்கள் யார்? அதை பார்ப்பவர்களாகி நீங்கள் தான். நீங்களே உருவாக்கி நீங்களே பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். ஆகவே இன்றைக்கு உருவாக்க பயிற்சியும் அதை நடைமுறைப்படுத்தும் பயிற்சியும் அதை பார்க்கும் பயிற்சி ஒருவருக்கே அளிக்கப்பட வேண்டும். யூடியூப் என்பது ஒரு சிறு சினிமா தான், காட்சிக்கலை வடிவந்தது. அதில் இருக்கிற ஷார்ட் பிரிவினை, காட்சி கோணம், ஒளி அமைப்பு ஆகிய எல்லாமே திரைப்படத்திலிருந்து வந்தவை தான். திரைப்படம் என்ற ஒரு கலை தான் இன்றைக்கு ஷார்ட்ஸ், யூடியூப் வீடியோஸ் என்று பல்வேறு வடிவங்களிலே பெருகி இருக்கிறது. ஆக இதை எப்படி தயாரிப்பது என்பது ஒவ்வொருவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று. உங்கள் வீட்டில் உங்கள் குழந்தையை பற்றி ஒரு 15 நிமிடம் ஒரு காணொளி தயாரித்து வலையில் ஏற்றுகிறீர்கள் என்றால் அதற்கும் திரைப்பட கலையின் உருவாக்கம் பற்றிய ஒரு சின்ன அறிமுகம் உங்களுக்கு இருப்பது மிகச்சிறந்தது. உங்களை பற்றி, உங்களுடைய கருத்துக்களை பற்றி ஒரு 10 நிமிட காணொளி போடுவதற்கு கூட ஒரு குறைந்தபட்ச திரைப்பட அறிமுகம் இருப்பது நல்லது. குறைந்தது ஒளி எந்த பக்கத்திலிருந்து வர வேண்டும் என்றாவது தெரிந்திருக்க வேண்டும் அல்லவா? இந்த பயிற்சியை தான் ஒரு நிபுணரை வைத்து அளிக்கிறோம். இதை அறிந்து கொண்டால் உங்களால் மிக குறைந்த செலவில் ஒரு பேசியை கூட பயன்படுத்தி ஒரு நல்ல படத்தை எடுத்துவிட முடியும். சாத்தியம்தான். நடிப்பு, காட்சிக்கலை ஆகியவற்றை கற்றுக்கொள்வது என்பது திரைப்பட சார்ந்த உருவாக்கத்திற்கு மிக அவசியமானது. அங்கு தொடங்கி ஒரு 3 நிமிட ஷார்ட்ஸ் எடுப்பதற்கு கூட இந்த வகையான பயிற்சிகள் மிக முக்கியமானது. இவை தொழில்நுட்ப பயிற்சிகள். 2 வகையான தொழில்நுட்பம்: காட்சிக்கலை நுட்பம், அதில் இருக்கக்கூடிய உள்ளடக்க தொழில்நுட்பம், அந்த கருத்துக்களை காட்சிகளாக மாற்றும் தொழில்நுட்பம். இவற்றை நீங்கள் பார்க்க கற்றுக்கொண்டீர்கள் என்றால் அதுவே செய்வதற்காக கற்றுக்கொள்வது தான். செய்வதற்காக கற்றுக்கொள்வது என்பது இன்னும் கூர்மையாக பார்க்க கற்றுக்கொள்வது தான். அதுதான் இந்த பயிற்சி வழியாக அளிக்கிறோம். ஆர்வமுள்ள இளைஞர்களை வரவேற்கிறோம். நன்றி.